ஒருத்தவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லை ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி அவங்களுடைய கேரியரில் அவங்க நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு என்னப்பா லக்கு, அவங்க வந்து நல்ல ஜாபில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதற்கு பின்னாடி உள்ள அந்த ஹார்ட் ஒர்க்கை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. அப்போது ஹார்டர் யூ ட்ரை த லக்கியர் யூ வில் கெட். நம்மளுடைய பெஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டு அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம இறைவன்கிட்ட கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். அதேமாதிரி லக்கு அப்படின்னாலே எல்லா சுச்சுவேஷனும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அப்போது இறைவனுக்கு தெரியும், உங்களால் சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை தான் அந்த இறைவன் கொடுப்பான். யூனிவர்சல் லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மைட்டி காட் மேட்சஸ் ப்ராப்ளம் வித் பீப்புள் தட் தே கேன் சால்வ் அப்படின்றது தான். அப்போது நீங்கள் வந்து ப்ராப்ளத்தை என்ன செய்யக்கூடாது, ப்ராப்ளமாக பார்க்காம ஒரு சுச்சுவேஷனாக ஒரு சேலஞ்சாக நீங்கள் பார்க்கணும். அப்போது எதுக்காக அந்த சுச்சுவேஷன்லாம் வந்து கோர்வையாக வந்து நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றக்காக தான். அப்போ இந்த சுச்சுவேஷனை நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து இட் வில் எண்ட் அப் வித் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து எண்ட் ஆகும். அப்போ இங்கே வந்து லக்கு அப்படின்றது கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை ஹார்ட் ஒர்க் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும்.